ஒரு 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 வீட்டுக்குள்ள ஒரு பெண் காலடி எடுத்து வைக்கிறான்னு சொன்னோம்னாலும் அந்த வாசகாலான ஒரு ஒரு படி வச்சு அரிசி வச்சு அதை உதைச்சிட்டு உள்ள வர சொல்லுவாங்க. எதனாலன்னா இந்த சத்தியத்தை தாண்டி நான் உள்ள வரேன், இந்த வீட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன், இந்த வீட்டு பொண்ணா நடந்துப்பேன், இந்த வீட்டு விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டேன், இந்த வீட்டோட பொண்ணா நான் மாறுவேன், இந்த வீட்டுக்காக என்ன தியாகம் பண்ணுவேன், இந்த மாதிரி சத்தியத்தை பண்ணி தான் அந்த பொண்ணு உள்ள வர. அதே போல இறைவன் கிட்ட கேட்ட அந்த சத்தியத்துக்காக தொடையில வச்சு அந்த கைகள் நகத்தினால பிரிச்சு இதை பண்ற. அதனாலதான் அந்த வாசகால்ல யாரும் உட்காரக்கூடாது. நிலைவாசல்ல உட்கார்ந்துதான் அவர் பண்றது. ஆமா, அதான் நிலைவாசல்ல உட்கார்லக்கா, நின்ற மாதிரி தன்னோட தொடையில வச்சு பிழக்கிறாரு. உட்கார்ல நின்று தொடையில பிழக்கிறாரு. ஏன்னா பூமியில இருக்கக்கூடாது இல்லையா, ஆகாயத்திலே இருக்கக்கூடாது, பிழக்கிறாரு. அதனால அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதே போல நம்மளோட வாசகால் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்றாங்க, எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அந்த சிவப்பு கலர்ல குங்குமம் வச்ச மாதிரி, சில பேர் நாமம் வச்ச மாதிரி, தப்பு இல்லை. ஆனா அதுக்கு மேல எப்பயுமே போல நம்ம என்ன பண்ணணும், மஞ்சளை தேய்ச்சி குங்குமம் வைக்கணும்.